لعلهم يرشدون. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கும் பொழுது, அன்னி ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மிக அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைக்கக்கூடிய ஒருவருடைய அந்த அழைப்புக்கு, அந்த துஆவுக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஆகவே அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை ஈமான் கொண்டு அவர்கள் நடக்கட்டும், அவர்கள் என்னை ஈமான் கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி அடைவார்கள். இந்த ஆயத், இந்த துஆ சம்பந்தமாக வரக்கூடிய இந்த ஆயத், நோன்பு சம்பந்தமான ஆயத்துகள் வரக்கூடிய அந்த ஆயத்துகளினுடைய நடுவில் தான் அல்லாஹ் இதை கொண்டு வருகின்றார். நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று தொடராக வரக்கூடிய நோன்பு சம்பந்தமான அந்த ஆயத்துகளினுடைய நடுவில் தான் அல்லாஹ் துஆ சம்பந்தமான இந்த விடயத்தை அல்லாஹ் பேசுகின்றார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதம் துஆ செய்வதற்கு சிறந்த மாதம். அல்லாஹ் மிகவும் பக்கத்தில் இருக்கிறான். நாங்க துஆ செய்யும் பொழுதும் அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ் மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய காலம். மனம் திறந்து நாங்க துஆ செய்வோமாக இருந்தா அல்லாஹ்விடத்துல நிச்சயம் அந்த துஆவுக்கு பதில் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, 3 பேருடைய துஆ மறுக்கப்படாது. அதுல ஒன்று அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், நோன்பு திறக்கும் வரை நோன்பாளியுடைய துஆ. அதே போல வல் இமாமுல் ஆதில், நீதியுள்ள தலைவர். மூன்றாவது வதஅவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவா. இந்த 3 பேருடைய துஆக்களும் மறுக்கப்படாது. அப்ப நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால நாங்க துஆக்கள்ல ஈடுபடணும், துஆல ஈடுபடணும். அதே போல ரமலானுடைய மாதத்தை நாங்க வீணாக்கிற கூடாது. ரமலானுடைய மாதம்ங்கிறது துஆ செய்யற மாதம், மன்னிப்பை பெறக்கூடிய மாதம், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சகோதர சகோதரிகளே, துஆ என்று சொன்னால் என்ன? துஆ என்றால் என்ன? துஆ என்கிறது ஒரு மனிதன் தனக்கு நன்மை தரக்கூடிய விடயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிறதும், தன்னுடைய கஷ்டத்தை துன்பத்தை நீக்கும்படி அல்லாஹ்விடத்துல கேட்கிறது தான் துஆ. உண்மையான துஆவுடைய அர்த்தம் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய முழு விடயங்களையும் ஒப்படைக்கிறது. தன்னுடைய ஏழ்மை, தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய நோய் முழுதையும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறது. மனிதர்கள்ட்ட போய் எங்கட கஷ்டத்தை, எங்கட நோயை, எங்கட பிரச்சனையை சொல்றதை விட நாங்க அல்லாஹ்விடத்துல எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய துன்பத்தை நாங்க வெளிப்படுத்துவோம். அதே போல தன்னிடத்துல எந்த சக்தியும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாங்க ஒப்புக்கொள்ளணும். அதே போல அடிமைத்தனத்தின் அடையாளமாக இந்த துஆ இருக்குது. மனிதனுடைய அந்த தாழ்மைய இந்த துஆவின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வினுடைய அனைத்து நிஅமத்துகளையும் அல்லாஹ்வின் பக்கம் துஆல சேர்த்து சொல்லும். யா அல்லாஹ், நீ தந்த ஆரோக்கியம், நீ தந்த கண், நீ தந்த காது,
நீ தந்த உடம்பு, நீ தந்த செல்வம், நீ தந்த குழந்தைகள், நீ தந்த நிஅமத் அப்படின்னு எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து சொல்லணும். துஆவுல துஆவுடைய சிறப்பு, அதனுடைய பலன்கள், அதனுடைய ரகசியங்கள் இதெல்லாமே எண்ணிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது. துஆ என்கிறது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏனென்றா சூரா காஃபிர்ல அல்லாஹ் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப் சொல்லுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்கள் அழைப்புக்கு நான் பதிலளிக்கின்றேன். என்னைய கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் அல்லாஹ் சொல்றேன். அப்ப என்னைய கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்றது, என்னிடத்துல துஆ செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றது நேரடியான அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கு. தயவு செஞ்சு பெண்களுடைய பகுதியில கொஞ்சம் அமைதியா இருங்க, பிள்ளைகளை அமைதியா வைங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு கேட்கும். எங்களுக்கு கத்த இல்லாது, நோம்போட கத்த இல்லாது பயான். இது அல்லாஹ்வுடைய நேரடியான கட்டளை. துஆ செய்யறது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. இந்த துஆ இருக்குது, இது இபாதத். இது துஆ என்கிறது இபாதத். நாங்க கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ செய்கிறோம். துஆ செய்யும் பொழுது இது ஒரு இபாதத். நாங்க எப்படி தொழுகிறோமோ, எப்படி நோம்பு பிடிக்கிறோமோ, சதகா கொடுக்கிறோமோ, உம்ரா செய்கிறோமோ, ஹஜ் செய்கிறோமோ, இதெல்லாம் எப்படி இபாதத்தோ இதே போல துஆ கேட்கிறதும் ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறது இதுவும் ஒரு இபாதத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதாவது இந்த துஆ அகங்காரத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கு. அகங்காரத்தில் இருந்து இந்த துஆ எங்களை பாதுகாக்குது. அல்லாஹ் சொல்றான், ஏற்கனவே பார்த்தமே சூரா காஃபிருடைய ஆயத்துல, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னைய கூப்பிடுங்க, என்னைய அழையுங்கள், உங்களுடைய அழைப்புக்கு அஸ்தஜிப் லக்கும், நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கட்டளையை பிறப்பிக்கிறான் துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். யார் அகங்காரம் கொள்ளுகிறார்களோ, அதாவது அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான், துஆ கேட்காம இருக்கிறாங்களோ, யஸ்தக்பிரூன் பெருமை அடிக்கிறார்களோ, அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் அவமானத்தோடு நரகத்தில் நுழைவார்கள். அவமானத்தோட நரகத்தில் நுழைவாங்க. துஆ செய்யாதவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்றான். துஆ செய்யாதவன் தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்றான். அப்ப துஆ செய்கிறவன் தாழ்மையுள்ளவன், பணிவானவனாக பார்க்கப்படுகிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் மிகவும் கௌரவமானது துஆ. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல மின துஆ. அல்லாஹ்விடத்தில் துஆவை விட அதிக கௌரவமானது எதுவும் இல்லை. அதிகம் கௌரவமானது எதுவும் இல்லை. அப்ப துஆ செய்யறது அது கடமையாக பார்க்கப்படுகிறது. துஆ செய்யறது அது ஒரு கடமை. துஆ ஒரு இபாதத், அது ஒரு வழிபாடு. துஆ என்பது தாழ்மையின் அடையாளமாக இருக்குது. துஆ அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல துஆவை நாங்க அதிகப்படுத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி.
யார் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க இல்லையோ, துஆ செய்ய இல்லையோ, அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறான். அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறான். நாங்க துஆ கேட்கிறோம் இல்ல, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் இல்ல, கேட்க இவ்வளோ இருக்குது. சிலருடைய சிந்தனை என்னண்டா, எங்களுக்கு சாப்பாடு வருகுது, சம்பளம் வருகுது, நல்லா தானே இருக்கிறோம், குடும்பம் இருக்குது, எங்களுக்கு துஆ தேவையில்லை என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறான். ஆனா நாங்க ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய தேவையுள்ளவர்கள் ஒவ்வொருவர்கள். அதனால துஆ செய்யாதவர்கள் மீது, யார் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலையோ அல்லாஹ் அவர் மீது கோபப்படுறான். துஆ செய்யாதவன் தன்னைத்தானே போதுமானவன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையில மனிதன் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் சார்ந்தவனாக இருக்கிறான். அதே போல துஆ என்பது மன அமைதிக்கான வழியாக இருக்கு. துஆ மன அமைதிக்கான வழியாக இருக்கிறது. உள்ளத்தை விரிவாக்குது, இன்ஷிராஹ், உள்ளத்தை விரிவுபடுத்துது, கவலைகளை போக்குது, துன்பங்களை போக்குது, எங்கட விடயங்களை லேசாக்குது. எங்கட கஷ்டத்தை போய் நாங்க ஒத்தட்ட சொன்னோம்டா அது அவர் எங்களுக்கு சில நேரம் ஆறுதல் சொல்லலாம், சில நேரம் எங்கட கஷ்டத்தை கேட்டு அவர் சந்தோஷப்படலாம். ஆனா அல்லாஹ்விடத்துல எங்கட கஷ்டத்தை, எங்கட பிரச்சனைகளை முன்வைக்கிற நேரம் முழுதையும் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா உள்ளத்துடைய பாரம் நீங்குது, உள்ளம் அமைதி அடையுது. கவிதையில சொல்றாங்க, அதாவது கவிதை ஒன்று எழுதப்படுதுங்க, என்னிடத்துல காரியங்கள் மிகவும் கடினமாக இருந்தாலும் நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன், நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன், அந்த துஆவின் மூலமாக அவைகள் தளர்ந்து விடுகிறது. அதே போல வருப்ப ஃபதன் தாகத் அலைஹி வுஜூஹுஹு, பல இளைஞர்கள் எல்லா வழிகளும் மூடப்பட்ட நிலையில் இருந்தார்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்ததால் அவர்களுக்கு வெளியேறும் வழி கிடைத்தது. துஆ என்பது தவக்குலின் அடையாளமாக இருக்கிறது. தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதனுடைய அடையாளமாக இந்த துஆ இருக்கு. உள்ளம் முழுவதும் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறது. தவக்குல் அல்லாஹ் மீது, அல்லாஹ் தான் நம்புறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், அல்லாஹ்வை நம்புங்க. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அலல் ஹய்யில் லதீ, ஹை எப்பையும் உயிருள்ளவன், எப்பையும் உயிர், மௌத்தாகாதவன். நீங்க மௌத்தாகிறவங்களை போய் நம்பிராங்க, இன்றைக்கு இருப்பாங்க நாளைக்கு மௌத்தாகிருவாங்க. அதனால மௌத்தாகிறவங்களை நம்பிராதீங்க, மௌத்தாகாத என்னைய நம்புங்கன்னு அல்லாஹ் சொல்ற. அல்லாஹ்வை நம்புறது, அதே நேரம் அனுமதிக்கப்பட்ட காரணிகளை நாங்க மேற்கொள்றது, சபபுகளை மேற்கொள்றது. அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வச்சு துஆ செய்றோம், காய்ச்சல் வந்துட்டு டெப்லெட்டை குடிக்கிறோம். ஆனா தவக்குல் அல்லாஹ்வின் மீது, இந்த டெப்லெட் எங்களை சுகப்படுத்துறது இல்ல, அல்லாஹ் அதற்கு சுகப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதான் தவக்குல். நாங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கோம். ஆனால் மேலதிகமான காரணிகளை, சபபுகளை நாங்க செஞ்சு கொள்ளலாம். அதே போல துஆ செய்கிறவன் அல்லாஹ்விடத்துல உதவியை கேட்கிறான், தன்னுடைய காரியங்களை முழுமையாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறான். அதே போல துஆ உயர்ந்த மனநிலைக்கும் கௌரவத்துக்கும் வழிவகுக்குது. துஆ செய்கிறவன் வலிமையான அந்த அல்லாஹ்விடத்துல அடைக்கலம் புகுகிறான். யா அல்லாஹ், நீதான் எனக்கு போதுமானவன், நீதான் எனக்கு வழியை காட்டணும், நீதான் எனக்கு இதை செஞ்சு தரணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல அடைக்கலம் புகுகிறான். தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறான். மக்களிடம் சார்ந்து வாழ்வதை விட்டும்
அவன் பாதுகாக்கப்படுகிறான். பிறருடைய உதவியை எதிர்பார்த்து அடிமையாக இருப்பதை விட்டு விடுறான் அவன். இதுதான் உண்மையான கௌரவம், இதுதான் உண்மையான இஸ்ஸத், இதுதான் வெற்றி ஃபலாஹ். அப்ப சுருக்கமாக என்னண்டா, துஆ செய்யாதவன் மீது அல்லாஹ் கோபப்படுறான். அதே போல இந்த துஆ மன அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்குது. துஆ தவக்குலின் சின்னமாக இருக்குது. துஆ மனிதனை உயர்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போல இந்த துஆ உண்மையான சுதந்திரத்துக்கான வழியாக இருக்குது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது இரக்கத்தின் மீது நம்பிக்கை கூடிட்டா அவனுடைய அல்லாஹ்வுக்கான அந்த அடிமைத்தனம் அது பலமாகுது. மற்றவர்களிடம் இருந்து அவன் சுதந்திரம் அடைகின்றான். மனிதர்களிடத்தில் ஆசை வைச்சா அவர்களுக்கு அடிமையாக மாறுகிறான். ஆனா அவர்களிடத்தில் இருந்து நம்பிக்கைய நீக்கி கொண்டான்டா அவனுடைய உள்ளம் செல்வந்த தனமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்விடத்துல மட்டும் நம்பிக்கை வைக்கிறது. இதுதான் உண்மையான சுதந்திரம். மனிதர்களை சார்ந்திருக்கிறது அது உள்ளக அடிமைத்தனமாக இருக்கிறது. அதே போல துஆ சோம்பேறித்தனத்தில் இருந்து பாதுகாக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, அஜஸுன் நாஸி மன் அஜஸ அனி துஆ, மக்கள்ல மிகவும் இயலாதவன் வலிமையற்றவன் யாரென்று கேட்டா துஆ செய்ய முடியாதவன். துஆ செய்ய முடியாதவன். வ அப்கலுன் நாஸ், மக்கள்ல மிகவும் கஞ்சத்தனமானவன். மன் பகில பிஸ்ஸலாம், சலாம் சொல்றதுக்கு கஞ்சத்தனம் உள்ளவன். சலாம் சொல்றதுல கஞ்சத்தனம் உள்ளவன். துஆ செய்யாம இருக்கிறது அது உண்மையான பலகீனமாக பார்க்கப்படுகிறது. அதே போல துஆ என்பது நிச்சயம் பலன் கொண்ட உண்டாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் துஆ செஞ்சா அல்லாஹ் அவன் கேட்டதை கொடுக்கிறான், அல்லது அதுக்கு சமமான கெடுதியை விட்டும் அவனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் பாவத்துக்காக வேண்டியோ அல்லது உறவுகளை துண்டிக்கிறதுக்காக வேண்டியோ துஆ கேட்காத வரையில அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல துஆ தாமதமானாலும் அது வீணாக. துஆ கேட்கிறோம், அதுல ரிப்ளை வார்த்தைக்கு லேட் ஆகுது, ஆனால் அது வீணாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மோமின் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறான், அல்லாஹ் கேட்கக்கூடியதை இந்த உலகத்துல அவசரமா கொடுத்துருவான், அல்லது கியாமத்துல அல்லாஹ் அதை சேமிச்சு வச்சு கொடுப்பான். அவர் அவசரப்படாமல் இருந்தால். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவசரப்படுறது அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ செஞ்சவர் என்ன சொல்றாரு, நான் துஆ செஞ்சேன் ஆனால் பதில் கிடைக்குது இல்லைன்னு சொல்றதுதான் அவசரப்படுறது. துஆவை செஞ்சுட்டு அவசரப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கூடும் பொழுது அது உண்மையான சுதந்திரம் கிடைக்குது. துஆ செய்யாதவன் பலவீனமானவனாக பார்க்கப்படுகிறான். துஆ ஒரு நாளும் வீணாகாது. அவசரப்படாம பொறுமையோட நாங்க துஆ செய்யணும். அப்போ ஒரு துஆங்கிறது அது ஒரு நாளும் வீணாகாது அப்படிங்கிறத மேல சொல்லப்பட்ட விடயங்கள்ல இருந்து நாங்க விளங்கி கொள்ளலாம், ஹதீஸ்கள்ல இருந்து. அதே போல ஒரு முஸ்லிமினுடைய துஆ எப்பயுமே புறக்கணிக்கப்படாது. அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அதை அவருக்கு கொடுக்கலாம், அல்லது தாமதமாக கியாமத்தில் அல்லாஹ் அதை சேமிச்சு வச்சிருந்து கொடுக்கலாம். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு துஆ செய்றவருக்கும் பதில் கிடைக்கும். துஆ செய்றீங்க, பதில் கிடைக்கும். ஆனா வரக்கூடிய பதில் பல வகையாக இருக்கும். சில நேரங்கள்ல அவன் கேட்ட அதே விடயம் கொடுக்கப்படுது, சில நேரத்தில் அதுக்கு மாற்றமான ஏதோ சிறந்த ஒன்று கொடுக்கப்படும். மொத்தத்துல துஆ வீணாகாது. துஆ செய்யறது வீணாகாது. நாங்க நினைக்கிறதுக்கும் மேலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒன்றை
அல்லாஹ் எங்களுக்கு தந்துடலாம். அதனாலதான் இன்னும் ஒரு கவிதையில சொல்றாங்க, பல அநியாயக்காரர்கள் தங்கள் செயல்களால் அழிந்தார்கள், அவர்களுக்கு எதிராக நான் ஆயுதம் எடுத்ததில்லை, ஆனால் துஆ என்ற ஆயுதம் இருந்தது. அநியாயக்காரன் தப்பிவிட்டான் என்று நினைத்தாலும் அவனுக்கு பின்னால் இரவில் செய்யப்படக்கூடிய துஆவின் அம்புகள் இருக்கிறது. அவை கண்ணீரால் நனைந்தவையாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு கவிதையில சொல்றாங்க, நீ துஆவை ஏளனம் செய்கிறாயா, துஆவை ஏளனம் செய்கிறாயா, அதன் சக்தியை நீ அறியவில்லை. இரவில் விடப்படும் துஆவின் அம்புகள் தவறாது, இரவில் விடப்படும் துஆவின் அம்புகள் தவறாது, ஆனால் அவற்றுக்கு ஒரு கால வரையறை இருக்கிறது. அந்த நேரம் வந்தால் அது தாக்கும். அது துஆ உடனே நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனா அது தவறாது. அல்லாஹ் நிர்ணயிச்ச நேரத்தில் அது பலிக்கும். அதே போல துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிபந்தனைகள் இருக்கு. துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும் என்ற சில நிபந்தனைகள் இருக்கணும். அவைகள் முழுமையாக இல்லாட்டி துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிபந்தனைகள்ல இவரு துஆ செய்தவர் நினைக்கணும், இந்த துஆவுக்கு அல்லாஹுதான் பதிலளிப்பான், அல்லாஹ் தான் பதிலளிப்பான்ங்கிறதை இவர் நம்பி துஆ செய்யும். அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அதுக்கு பதிலளிக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்கிறத இவர் விளங்கி துஆ செய்யும். யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட போய் மூத்தானவர்கிட்ட இதை செஞ்சுத்தாங்க அதை செஞ்சுத்தாங்கன்னு கேட்கலுமா? கேட்க இயலாது. அல்லாஹ்விடத்துல தான் நாங்க கேட்கணும். ஏனென்றா அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்துல நாங்க துஆ செய்யறது அது ஷிர்காக இருக்குது, அது இணை வைப்பாக அமையுது. அதே போல அனுமதிக்கப்பட்ட முறைகள்ல கேட்கிறது. அனுமதிக்கப்பட்ட முறைகள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி கேட்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய நாமங்கள் இருக்கிறது, அழகிய பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அவற்றை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். யா ரஹ்மான் இர்ஹம்னி, இரக்கமுள்ளவனே எனக்கு இரக்கம் காட்டு. யா ரஸாக், ரிஸ்க கொடுக்க கூடியவனே, உர்ஸுகுனி, எனக்கு ரிஸ்கத்தா. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை முன் வச்சு நாம துஆ கேட்கிறது. அதே போல அவசரப்படாம இருக்கிறது, நன்மைக்காக மட்டும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறது, நன்மையான விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. சிலர் கஷ்டமத்தோட யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு இப்படி எல்லாம் துஆ செய்யறாங்க. இப்படி துஆ கேட்க கூடாது. நன்மையான விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கும். அல்லாஹ்வின் மீது நல்ல முறையில நம்பிக்கை வைக்கிறது. இதயத்தினுடைய சிந்தனை சரியாக இருக்கும், குழப்பம் இல்லாம இருக்கும். நாங்க துஆ செய்யறோம், எங்களோட உடம்பு இங்க இருக்குது, எங்களோட சிந்தனை கடையில இருக்குது, எங்களோட சிந்தனை வீட்டுல இருக்கு, உதாரணமா அப்படி சரி வராது.